இன்றைக்கி நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி மார்க்கெட் ஹெவியாக நெகட்டிவ் நியூஸஸை ஃப்ளோ பண்ணி போயிட்டுருக்கு. நிறைய நியூஸ் சொல்லலாம். இந்தியாவோட ஷிப்பை யூஎஸ்ஏ அட்டாக் பண்ணுது, ஈரான் வார் எஸ்கலேட் ஆகிட்டு இருக்குது, ருப்பி டிப்ரிஷியேஷன், ஐடியில் இருக்கிற பிரச்சனை, பேங்கிங் செக்டரில் இருக்கிற ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் பார்க்க சொல்ல மார்க்கெட் இங்கேருந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே போகலாம். 22,400 வரைக்கும் போக அதிக சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரியும் வந்து 23,000க்கும் 2300க்கும் நடுவில் க்ளோஸ் ஆகலாம். மேபி 23,000 இன்ட்ராடேயில் இன்றைக்கி பிரேக் பண்ணி கீழே போகலாம். போனாலும் ஹெவி ஃபால் ஸ்டார்ட் ஆகும். மேபி 23,000 க்ளோஸ் ஆகலாம். 2300க்கு மேலே போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, அது ரொம்ப கம்மி தான். நம்ம நேற்றோட டேட்டாவை பார்க்க சொல்ல எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் ரெண்டு பேரும் சேர்த்து நியூட்ரலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 5,000 crore பை, 5,000 crore செல். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க சொல்ல நியூட்ரலாக இருக்குது, பெரிய வித்தியாசம் இல்லை. மார்க்கெட் அரௌண்ட் 7.5% லாங் அண்ட் ஷார்ட் 93% கிட்ட இருக்குது. டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிருக்கு 23,000க்கு கீழே. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. மேபி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் 23,000க்கும் 2300க்கு நடுவில் க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டெஃபினட்டாக 23,000க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணுவாங்க மார்க்கெட். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது இப்போது. மார்க்கெட்டில் பார்க்க சொல்ல புட் கால் ரேஷியோ 0.65. ஸோ சப்போஸ் இது 0.5, 0.4 இந்த மார்னிங் செஷன் போனால் அங்கேருந்து கொஞ்சம் மேலே கூட்டிகிட்டு வந்து க்ளோஸ் பண்ணலாம். 23,000ல் புட் அடிஷன்ஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். சப்போஸ் 23,000ல் கால் அடிஷன்ஸ் இன்றைக்கி அதிகமாக க்ரியேட் ஆனால் மார்க்கெட் 23,000க்கு டவுனில் க்ளோஸ் ஆகும். என்னுடைய அசம்ஷன் 23,000, 2300. பட் சப்போஸ் ஹெவியாக கால் ரேட்டிங் 23,000 நடந்தால் 23,000க்கு கீழே க்ளோஸ் ஆகும். எல்லா இண்டிசஸும் பார்க்க சொல்ல எல்லாம் அரௌண்ட் 1 to 2% ஃபாலில் இருந்தது. எந்த இண்டிசஸும் வைக்கல. டெஃபினட்டாக பேங்க் நிஃப்டி விட சொல்ல ஐடியை வச்சு மேலே கொண்டுட்டு வருவாங்கன்னு பார்த்தோம். பட் ஐடிலையும் ஹெவியாக செல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எதுவும் பாரபட்சம் இல்லாமல் எல்லா இண்டெக்ஸையும் செல் பண்ணுறாங்க. ஸோ இது இந்த கேண்டில் ரெட்டில் ரொம்ப டீப்பாக கண்டினியூ ஆகும். மேபி 22,400 வரைக்கும் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரியுது. Disclaimer: we are not SEBI registered analysts. Before considering position, consult with your financial advisor. Take with your own risk.